ஹாய் எல்லாருக்கும். ஸோ மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து 2000 ரிலீஸ் ஆன மூவி. நான் வந்து 2001. ஸோ நான் இவ்வளோ இந்த 24 இயர்ஸாக வந்து ஃபுல்லாகவே இந்த டிவி அண்ட் ஃபோனில் பார்த்து ஓகே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் தேட்டரில் ரீரிலீஸ்னாவே பயங்கரமாக போகுது இப்போ எல்லா மூவிஸும். பட் நம்ம தளபதியோட குஷி மூவி சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் வந்து தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நம்ம தளபதியோடது. ஓகே, தளபதி எப்பவுமே நம்ம தளபதி தாங்க. ஆமா, லைக் ரொம்ப நேச்சர். இந்த அவர் எப்படி இருக்காரோ ரியல் லைஃப்ல அப்படிதான் இருக்கு, லைக் ஃப்ரேம்லயும் சரி. ஸோ ரொம்ப நேச்சரா வந்து நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸ் வந்து யாருமே சொல்ல முடியாது. ஹி இஸ் ஆல்வேஸ் ஆன். ஸோ எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க தியேட்டர்ல வந்து. தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இல்லை, குஷி மூவி. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி எஸ்ஜே சூர்யா சார் ரொம்ப பயங்கரமாக கொண்டு வந்திருக்காரு ரெண்டு பேருக்கும். ஸோ கிளைமேக்ஸ் தான் பேசுச்சு என்ன கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. ஐ என்ஜாய்ட் இட். எல்லா சாங்ஸ்க்கும் போயிட்டு டான்ஸ் ஆடி முடியல, கத்தி கத்தி தொண்டை தெரியும்னு நினைக்கிறேன். த்ரோட் போயிடுச்சு கொஞ்சம். பட் சூப்பராக இருந்தது. அவங்க வந்து சீனும் லைக் அந்த என்ட்ரி கொடுத்தாங்க. அதுலயே பசங்க தியேட்டர் வந்து கத்த ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் கொஞ்ச நேரம் கூட சைலண்டா இல்ல. அண்ட் அந்த சாங் வந்து 2 times ரிப்பீட்டடா போட்டாங்க. கட்டி புட்டிட்டா சாங் தான், வேற எதுவும் இல்ல. ரொம்ப சூப்பரா இருந்து அந்த இறங்கி பொண்ணு பசங்க எல்லாருமே வந்து ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சிவகாசி. கஷ்டமா தான் இருக்கு. லைக் அண்ணா வந்து பாலிடிக்ஸ் வந்தாலுமே மூவிஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். பட் டைம் இருக்காது. பட் இதுதான் ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு விஷ். லைக் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஸ்பீச். லைக் பேசுவாருன்னு தெரியும், ரொம்ப பேச மாட்டாருன்னு தெரியும். பட் இதுல வந்து எல்லா ஸ்டேஜஸையும் வந்து ஃபயர்ல விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் அப்போனன்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும். ஆமா, இல்ல தடைன்னு இல்ல. சி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னாவே கண்டிப்பா நிறைய தடைகள் வரும். ஸோ அண்ணா வந்து எல்லாத்தையும் பார்த்து நிக்கணும், பண்ணணும், எல்லாருக்காகவும் லைக் பீப்புள்ஸ்க்காக பண்ணணும்னு வராங்க. ஸோ அதுவே பெரிய மனசு. ஸோ கண்டிப்பா பீப்புளோட சப்போர்ட் ரொம்பவே இருக்கும் அவருக்கு. இட்ஸ் நாட் லைக் 2023 2024, இட்ஸ் நாட் லைக் 2025. அது 2025 எண்டிங்லேயே தெரியுது 2026 எப்படி இருக்க போகுதுன்னு. கண்டிப்பா 26 வந்து கைவிடாதுன்னு நம்புறோம். தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்குங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் டிவில பாக்குறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ people do come and watch the film. Yeah. No, இது கிராண்ட் பிரசன்ஸ்ங்க. the way he dance அந்த சாங்குக்கு அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி, how it works, அண்ட் அந்த சண்டை ரெண்டு பேருக்கும் ஈகோயிஸ்டிக் அந்த சண்டையா இருக்கிறதுக்கும் இட்ஸ் ஆல் வேற மாதிரி. இட்ஸ் டூ குட். Chemistry, it's actually way too good. I kind of miss the chemistry nowadays. But Pooja heads எல்லாம் சாப்பிட்டாங்க இவங்க வந்து கட்டிப்பிடிலாம். Vintage Vijay, the way he dances, அது எப்பவுமே சூப்பர் தாங்க டான்ஸ் when it comes to him. So yeah. விவேக்கோட ஆக்டிங் அது எப்பவுமேங்க, he made me laugh, like the way he danced. அந்த குட்டி குட்டி சீன்ஸ்ல வந்து he will come and dance and he will go off. அது எல்லாமே நல்லா இருந்தது. So yeah.
விஜய் படம் நிறைய படம் ரிலீஸ் பண்ணிட்டு போறாங்க. பட் இந்த படம் போட்டா தான் நல்லா இருக்கும். எந்த படம் நீங்க சொல்றீங்க? காதலுக்கு மரியாதை. இந்த ஏரோ ஆஃப் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். லவ்வர் பாய் மாதிரி இருக்கார்ல, ஸோ அதனால எனக்கு பிடிக்கும். விஜய் படம் நிறைய படம் பார்த்துருக்கீங்க. பட் இந்த படத்துல விஜயோட லவ் சீன்ஸ் எனக்கு இதுல ரொம்ப பிடிக்கும். ஆட்டிடியூட் பிடிக்கும். ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுவும் கமலா தியேட்டர்ல பாக்குறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். FDFS வைப் இங்க நல்லா இருக்கும். அதனால இது மாதிரி டிவில பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்கிரீன்ல பார்த்துருக்கீங்க. என்ஜாய்மெண்ட் லெவல் வேற லெவல்ல இருக்கும்ல. ஸோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நல்லா இருந்தது. ஜோதிகா சூர்யா ஜோதிகாவும் விஜயும் என்னோட ஃபேவரட் பேர் தான். ஸோ அவங்கள இந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீன்ல 25 இயர்ஸ் கழிச்சு பாக்குறதுன்றது ஹாப்பியா இருந்தது. எல்லா சாங்குமே வைபா இருந்தது. கட்டிப்புடிடா சாங் வேற வைப்ல இருந்தது. எந்த அளவுக்கு என்ஜாய்னா ரசிச்சு பார்த்தேன் சார். அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. நல்லா இருந்தது. விஜய் அப்படி 25 இயர்ஸ் கழிச்சு இந்த மூவில அவரை இங்க கமலால பாக்குறது. சூப்பரா இருந்தது. ரீரிலீஸ் பண்ண மாதிரியே இல்ல, புது படம் பாக்குற மாதிரியே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் படம் இந்த மாதிரி இல்ல இல்ல படம் பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த ஏஜ் நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம்ல. இப்போ நம்ம அந்த ஏஜ்ல இருக்கும்போது பார்க்கும்போது கனெக்டிவா இருக்கு, நல்லாவும் இருக்கு பார்க்கிறதுக்கு. அப்பா பார்த்தது இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கிறது விஜய் இவ்வளவு அழகா இருக்காரு, நல்லா இருக்கு. எல்லா சீனுமே அப்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. நம்ம அந்த வயசுல அதெல்லாம் தெரியாது. அம்மா அப்பா கூட்டு போவாங்க, போவோம், அவ்வளவுதான். இப்போ சூப்பரா இருக்கு. எல்லா சீனுமே வந்து இந்த சவுண்டு சாங்ஸோட பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கு படம் பார்க்கறதுக்கே. ஜோதிகா சூர்யா சூப்பர். ஜோதிகா வந்து சரி ஓகே. இவங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் சவுண்டுக்கும் காட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் விட மாட்டா. சரி பாட்டு நல்லாதான் இருக்கும். தளபதி படமாச்சு, 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவருக்காக தான் வந்தோம். ஜாலியா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி பாத்தீங்களா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்களா? புரியல. இல்ல இல்ல இப்பதான் வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்பதான் வந்தோம். டிவில பாத்தீங்களா படத்தை? டிவில பாக்குறது இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது இங்க வைபா இருக்கு. நான் டிவில பாக்குறத விட இங்கன்னா கட்டிவிட சாங்லாம் செம்மையா இருந்துச்சு. அதுக்காக தான் இங்க வந்தோம். என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? புரியல. பயங்கரமா இருந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பாடுறதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். அவர் எப்பவுமே அழகுதான். நான் எப்பவுமே அழகா இருந்தாரு. சொல்லுங்க. செம்மையா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் தளபதி ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இளைய தளபதி படம் சூப்பரா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டிவில பாத்துருக்கீங்க இந்த படத்தை? பார்க்கல ப்ரோ, பார்க்கல. மத்த படம் எல்லாம் பார்த்துட்டேன். இது குஷி இன்னும் பார்க்கல. எப்படி இருக்குது? அன்டிஸ்கிரைபபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பாட்டெல்லாம் இன்னும் 2-3 வாட்டி பார்த்து கில்லி போக்கிரி எல்லாம் நடுவில் எடுத்து வந்து சிங்க் பண்ணி செம்மையா இருந்தது. நிஜமா மெயினா ஒரு லுக் எப்படி? பக்கா லுக். இளைய தளபதிக்கான ஒரு என்ன சொல்றது, பெர்ஃபெக்ட்டான லுக் இருந்தது. நல்லா இருந்தது. ஜோதிகா சூர்யா அந்த காம்பினேஷன். ஜோதிகா சூர்யா எப்படி? கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ஒர்த். பாட்டு சீன் எப்படி? அதான் திருப்பி திருப்பி போட்டாங்க, நல்லா இருந்தது. கான்செப்டா மாறிடுச்சு தியேட்டரு. பயங்கரமா இருந்தது. எவ்வளவு என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? 100% வைப். ஓகே.